ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு புதிய அறிவிப்புகள்லாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அறிவிக்க போகிறாங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே தமிழக அரசு சார்பிலிருந்து அரசு வட்டாரங்கள் தரப்பிலிருந்து யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அல்லது 2500 ரூபாய் வரப்போகுது அப்படின்றதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற தகவல்லாம் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. யாராக இருக்குன்னா, இந்த ரெகுலராக பணம் 1000 ரூபாய் வாங்கிட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. அதனால் யாராருக்கெல்லாம் 2500 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அடுத்த மாதம் 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு ஆர்டிகல் வைஸில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அறிவிப்பில் புதுசாக ரேஷன் அட்டை வாங்கியிருக்கிறவங்களும் இதுக்கு மேலே வாங்க போகிறவங்களுக்கான சூப்பரான அறிவிப்பும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்குமே எதிர்பார்க்காத லெவலுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் காத்திருக்கு. அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக குடும்ப அட்டை சம்மந்தமாக ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், ரேஷன் கார்டு சம்மந்தமாக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. அதனால் ரேஷன் கார்டு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முழுக்க மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களும் கம்பல்சரியாக பாருங்கள். புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறோம், இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களும் அந்த இன்ஃபர்மேஷன் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்லாம் பேச போகிறோம். அது வீடியோக்குள்ளே போய் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 அப்படின்ற தொகையை மாதம் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக செலுத்தின்னு வந்திருந்தாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாதம் 15ஆம் தேதி அவங்களோட மகளிர்களோட வங்கி கணக்கில் டைரெக்டாக டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா பணம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுக்கு மேலே செயல்பட்டு இருந்தது சிறப்பாக அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தின் மகளிரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்த காரணத்தினால இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாவேகா அரசு அவங்களோட வாக்குறுதிகளில் இந்த திட்டத்தின் மூலயமா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றி ரூபாய் 2500 ரூபாய் வழங்க போகிறதா பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தாங்க. அதனால் தாவேகா அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்கள் மேலாகிவிட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. 2 வாரம் அவர் முதலமைச்சராக ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் களம் சூடு பிடித்திருந்த போது தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கவர்ச்சிகரமான, அதாவது நோக்கமாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய முக்கியமாக பார்க்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மகளிர் திட்டத்திலிருந்து முந்தைய திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி தாவேகா ஆட்சியில் மாதம் 2500 ரூபாயை வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் சூடு பிடித்திருக்கும்போது கவர்ச்சிகரமாக முக்கியமாக வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படின்றதுனால மதிப்புமிகு மகளிர் திட்டத்திலிருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 1000 ரூபாய் பெற்று வரவங்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்தின் பெயரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மாற்றி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி உதவி சென்றடையும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தகுதியானவர்கள் எல்லாருக்குமே இந்த நிதி கண்டிப்பாக போய் சேரணும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் சேராதே இருக்குது. கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரேஷன் அட்டைக்கு மேலே இருந்தும் 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் இந்த தொகை வழங்கப்பட்டிருந்தது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வகையான ரேஷன் கார்டில்
அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனால் தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் வந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மத்தியில் இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுனால எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. 2,500 வங்கி கணக்கில் எப்பொழுது எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் எல்லாருமே இப்போ தாவேக்கா ஆட்சி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2,500 எப்போ வந்து அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து மாதம் மாதம் ஏறும் அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கேள்வியை வந்து வச்சுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த மே 15ஆம் தேதி, அதாவது போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பெண்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மாதம் மாதம் வர வச்சுருந்தாங்க. அதே போல் மே மாத தொகை வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டு வந்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. இது மக்கள் மத்தியில் எதிர்கட்சியின் மத்தியிலும் விவாதத்தை கிளப்பியது அப்படின்னே வந்து சொல்லலாம். வாக்குறுதியின் அடித்தபடி 2,500 ரூபாய் வழங்கப்படவில்லை அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அலுவலக தரப்பில் வந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த விளக்கத்தில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, 1000 ரூபாய் தான் வந்து செலுத்திருக்காங்க, 2,500 ரூபாய் செலுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய விளக்கமும் வந்து அளிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில் இந்த திட்டத்தின் முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளதால் அதற்கான கூட கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி செய்தி வெளியீடு ஒன்று வந்து முதலமைச்சர் தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மறுசீரமைப்பு மற்றும் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பழைய நடைமுறையை தொடர்ந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து மறுசீரமைப்பு கால அவகாசம் 2 மாதங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதில் ஏன் அடுத்த 2 மாதங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர்கள் வந்து எதிர்கட்சி தரப்பினர்கள் வந்து சொல்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து மறுசீரமைப்பு என்று அரசு தரப்பில் குறிப்பிட்டிருந்தாலும் கள நிலவரத்தை உற்று நோக்கினால் அடுத்த 2 மாதங்களில் இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது அப்படின்றத வந்து எதிர்கட்சி தரப்பினர்கள் வந்து சொல்லி வராங்க. இப்போதைக்கு வந்து கள நிலவரம்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, மறுசீரமைப்புக்கான ப்ராசஸ்லாம் உடனடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கால அவகாசம் கேட்டதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்களில் வந்து ஆயிடுச்சு. பணம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இதுக்கான ப்ராசஸ் ஒன்று வரைக்கும் தொடங்கப்படலையே அப்படின்றதையும் வந்து இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. கலாய்வு மற்றும் கணக்கெடுப்பும் படையும் வந்து இன்ன வரைக்கும் தொடங்கவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து விளக்கம் கொடுத்திருந்தாலும் நிறைய இடத்துல இன்ன வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான் வந்து உண்மை. தமிழகத்தில் தற்போது சுமார் 1.15 கோடிக்கு அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். தாவேக்கா அரசு தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் அரசு ஊழியர் குடும்பத்தை தவிர இத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருந்தார். அப்படியென்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக புதிய பயனாளிகளில் கணக்கெடுப்பதற்கோ தகுதி வரம்புகள் மறுவரையை செய்வதற்கோ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரசு அதிகாரப்பூர்வமாக தொடர்பாக வந்து எதுவும் வந்து வெளியிடலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாவேக்கா அரசு வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கும்போது அரசு ஊழியர்கள், மாநில அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, அவங்களுக்கு மட்டும் அவங்கள தவிர அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகை வந்து 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் வரல அப்படின்னு வந்து புதிய விண்ணப்பம் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆராய்ச்சி மற்றும் தரவு சேகரிப்பு தாமதம் ஏன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. தற்போது பயனாளிகளின் வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்ப்பது, புதிய விண்ணப்பங்களுக்கான மென்பொருள் சாஃப்ட்வேர் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, மாவட்டம் வாரியாக இதற்கான எல்லையை தீர்மானித்து போன்ற எந்தவித ஆரம்ப கட்ட நிறுவ பணியும் இன்னும் வேகமாக எடுக்கவில்லை அப்படின்றது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு எதிர்கட்சி தரப்புலேருந்து. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி வங்கி கணக்கு விவரங்கள்லாம் வந்து சரிபார்க்கணும் இந்த மறுசீரமைப்பில். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் மென்பொருள் முக்கியமாக ஆப் மூலயமா வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே வந்து தன்னார்வல அதெல்லாம் வந்து முன்ன ப்ராசஸ் நடைபெறல. மாவட்டம் வாரியாக இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ்லாம் அதிகாரிகள் வந்து எடுக்க சொல்லணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக எடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. புதிய அரசு அமைந்து இருந்தும் ரீதியான இந்த 2 வாரங்களில் கடந்த நிலையில் இவ்வளவு பெரிய மக்கள் நலத்திட்டத்துக்கு கள ஆராய்ச்சி முடிக்க குறைந்தது சில மாதங்கள் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. புதிய ஆட்சி வந்து சில காலங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 2,500 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வருது. முக்கியமாக நிதி சுமை மற்றும் பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய சவாலாக வந்து இருக்கும். இந்த 2,500 ரூபாய் மாதத்துக்கு ரூபாய் 1000 வழங்குவதற்கு அரசு ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இதன் அடிப்படையில் ரூபாய் 2,500 உயர்த்தும் போது மாநில அரசின் நிதி நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நிதி சுமை வந்து ஏற்படும். இதற்கான
நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்டில் திருத்தங்கள் கொண்டு வர நிர்வாக ரீதியான பல வழிமுறைகள் உள்ளன அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிதியை வந்து கரெக்டாக வந்து ஒதுக்கி இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கான பணம் வந்து கரெக்டாக வந்து வேறு எந்த ஸ்கீம்லேருந்தும் எடுத்து போடாமல் மகளிர்களுக்கு கரெக்டாக வந்து போய் சேர மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ரீதியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தொடரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாவேக அரசு காலம் கடத்துவதாக எதிர்க்கட்சி விமர்சனம் வந்து வைக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 வாரங்கள் தான் வந்து ஆயிருக்கு. ஆனால் இருந்தாலும் எதிர்க்கட்சி தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா இது உழவல் வந்து சொல்லுறாங்க. அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. அதனால் தாவேக அரசு விரைவில் இந்த 2500 ரூபாய் செலுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கால அவகாசம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் செய்தி வெளியிடவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் இந்த திட்டத்தை கூடுதல் நிலை வழங்குவதில் என்ன மறுசீரமைப்பு வேண்டி இருக்கிறது அப்படின்றதையும் வந்து கேட்டு வராங்க. அதாவது புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு தான் வந்து டைம் தேவை. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை எதுக்கு மறுசீரமைப்பு பண்ணி கூடுதல் டைம் வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நிதி உயர்வு எப்பொழுது வரும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்விகளை தொடர்ச்சியாக வந்து வச்சுன்னு வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக மறுசீரமைப்பு எதுக்கு வந்து கால அவகாசம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தரப்பில் வந்து நிறைய கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டு வராங்க. மக்களும் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கேள்விகளை கேட்டு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் தொடர்ச்சியாக இது போல் வந்து கால அவகாசத்தும் மறுசீரமைப்பு சம்பந்தமாக வந்து கேள்விகள் வந்து எதிர்க்கட்சி தரப்பினர்களும் மக்களிடையே வந்து கேள்விகள் வந்து வைக்கிறதுனால மறுசீரமைப்பை குறித்து விரிவான அறிவிப்பை இந்த மே மாதம் இறுதிக்குள் முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகிறாலும் கள ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா கள அளவில் கணக்கெடுப்பும் புதிய பயனாளிகளின் சேர்க்கையும் முழுமையடையாமல் ரூபாய் 2500க்கு வருவது தற்போதுக்கு கடினம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இந்த மே மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கான அதாவது மறுசீரமைப்பு கால அவகாசத்துக்கான ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிடுவார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகளின் சேர்க்கை முடியாமல் இந்த முழுவதுமாக இந்த 2500 ரூபாய் அனைவருக்கும் அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது சுருக்கமாக வந்து சொல்லணும்னா நிர்வாக நடைமுறைகள், நிதி மேலாண்மை மற்றும் முறையான தகுதி பட்டியலை தயாரித்த என பல கட்டங்களை தாண்ட வேண்டி உள்ளது. குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் நிதி நிறுவனம் பொறுத்தளவுக்கு நிதி மேலாண்மை கண்டிப்பாக பட்ஜெட் தாக்கல் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் வந்து கொண்டு வந்து அதுக்கான தயாரிப்பு பட்டியலை வந்து தயாரித்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து முடியணும். அப்போ தான் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற முழு வடிவம் பெற்று அதுக்கான பெயர் அறிவித்து வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ரூபாய் 2500 பெண்களின் வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட அடுத்த 2 முதல் 3 மாதங்கள் வரை தாராளமாக ஆகலாம் என்று தற்போது நிலவரம் வந்து கூறுகின்றது. அதனால் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஏறத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஜூலை மாதமும் 1000 ரூபாய் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு 2500 ரூபாய் ஏறினவுடனே நம்ம இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2500 ரூபாய் வந்து கொடுக்கணும், அனைவருக்கும் புதிய விண்ணப்பம் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட முதலமைச்சர் அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. குடும்ப அட்டை விரைந்து வழங்க உத்தரவு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் குடும்ப அட்டைகள் நிலுவையில் உள்ள நிலையில் நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி உணவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நிலுவையில் இருந்த குடும்ப அட்டையை உடனடியாக வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே திமுக அரசு வந்து ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டு வந்தாங்க அரசு தரப்புலேருந்து. அது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து நிலுவையில் இருக்கிற ரேஷன் கார்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொடுத்து முடித்தது உடனே உங்களுடன் ஸ்டாலினில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க. அதே போல் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இந்த நிலுவையில் இருக்கிற 4 லட்சம் ரேஷன் கார்டும் வழங்கி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து புதிய முகாமோ இல்லை புதிய விண்ணப்பத்துக்கான ஆன்லைன் ஆப்ஷனோ கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தாவேக அரசு அப்படின்றது இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக எப்போ வந்து புதிய விண்ணப்பம் வரும், என்னென்ன ப்ராசஸில் நடக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி வந்தால் தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு உங்களுக்கு வந்து வீடியோ தவறாத வரும். அப்போ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரேஷன் கார்டு ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பம் அந்த குடும்பத்தை வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கணும். நிறைய பேர் ஏழ்மையான குடும்பம் இருப்பாங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து வருவாங்க, எலிஜிபிளாக வந்து இருப்பாங்க. அவங்களும் அப்ளை பண்ணுற விதமாக அது வந்து பயன்பெறும் விதமாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வருது. அந்த புதிய விண்ணப்பம் அப்டேட் வந்து வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாங்கள் உடனடியாக புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா அதுலேயும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணும். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா
ஆஃப்லைனில் வந்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் டோக்கன் மூலயமா வந்து கொடுத்து வீடாக, அடுத்தது வந்து முகாம் மூலயமா வந்து நடத்துனாங்க. அப்படிலாம் டைரெக்டாக முகாம் வந்து கொடுத்து உங்கள் ஏரியாவுக்கு எங்கே வந்து முகாம் நடத்துகிறாங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ புதிய விண்ணப்பத்துக்கான எல்லா ஆவணங்கள், எல்லா சரிபார்ப்பு பணி எல்லாமே வந்து சரி பண்ணிக்கின்னு கரெக்டாக போயிட்டு நீங்கள் புதிய விண்ணப்பத்தை ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன். அந்த புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து போட்டுக்கிற வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கூட நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஆதார் அட்டை, குடும்ப ரேஷன் அட்டை, ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை, வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் கம்பல்சரியாக வந்து தேவை, மொபைல் நம்பர் ஆதார் கார்டோடையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் ஏறும் போதும் இல்லை நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அப்ரூவல் ஆகும் போதும் செலக்ட் ஆகும்போதும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். குறிப்பாக வந்து ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பணம் ஏறும். அதனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வரும்போது ஆன்லைனில் ஒரு சில டைம் வந்து இருந்ததுன்னா ஆன்லைனுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா சேவையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. ஆஃப்லைன்லையா இல்லை ஆன்லைன்லையா? ஆஃப்லைன்லையாக இருந்தால் முகாம் மூலயமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் இருந்தால் சேவையில் இல்லை நீங்களே வந்து ஈஸியாக ஆன்லைனில் நெட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து உருவாக்கி கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்டேட்டுன்றதை அப்போ புதிய விண்ணப்பம் வரும்போது நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து அப்டேட்டாக வந்து போடும். அதனால் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம சேனலில் வந்து சொல்கிறது என்னென்னா, பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆனாலும் சரி, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, கட்டணமில்லா தொலைபேசியின் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது 1100. அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு கால் பண்ணி வந்து கேளுங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. அடுத்தது சிஎம் ஹெல்ப்லைன் நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் cmhelpline.tnega.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளைண்ட் வேணுனாலும் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் 1100 கால் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பெறலாம். நிறைய பேர் நம்ம சேனலோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எது போல் ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்துலேருந்து புதிய அறிவிப்புகள்லாம் வந்து வந்துருந்தது. அப்டேட்டில் அரசு தரப்புலேருந்து யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரும், யாராருக்கெல்லாம் வராது அப்படின்ற ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலையாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் கமெண்ட் பாக்ஸுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணோம். நீங்கள் பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ கிடைக்கிற எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணி சொல்யூஷன் வந்து சொல்லியிருப்போம். அந்த சொல்யூஷனை பெற்று நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.